ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தியாஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. நம்ம சேனலில் இன்றைக்கி க்ராஷே கிளாஸ் 7ஓட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் என்னை பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான கிளாஸ் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. நம்ம எப்பயும் போல் ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 5 செயின் ஆட் பண்ணணும். 5 செயின் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம யானை 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும். 1 2 and 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ண பிறகு ஹூக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 லூப்ஸ் இருக்குது. இத்தனை லூப்ஸை ஹூக்கில் ஹோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போக போக ஹேண்டில் பண்ண ஃப்ளோவில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை புல் த்ரூ பண்ணி பார்த்திங்கன்னா 5 லூப்ஸ் இருக்குது. இந்த 5 லூப்ஸை 2 நம்ம டிவைட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணணும். இப்படி நம்ம 2 யானை புல் த்ரூ பண்ணும்போது ஒரே செயினில் நமக்கு 4 செயின் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. அகெயின் சொல்கிறேன், ஹூக்கில் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் பண்ணிங்கன்னா இப்போ 4 லூப்ஸ் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணிங்கன்னா 5 லூப்ஸ் கிடைக்கும். அதை நம்ம 2 நம்ம டிவைட் பண்ணணும். இது வித்து கொஞ்சம் பெருசு எல்லாத்த விடவும். அதுதான் இது டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. ஒரே ஸ்டிச்சில் நமக்கு 4 செயின் இருக்கும். இதே போல் நம்ம செயின் ஃபுல்லாக போட்டு வந்துடலாம். லாஸ்ட் செயினில் இப்போது நம்ம டபுள் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நான் எப்பயும் ஏன் ஸ்டிச்சஸ் எல்லாத்துலேயுமே கவுண்டிங் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் லைன் போட முடியும். இப்போ நெக்ஸ்ட் லைனையும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஃபைவ் செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டர்ன் பண்ணிவிட்டு ஹூக்கை 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி 6th செயினில் ஃபுல் செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணுங்கள். 5 லூப்ஸ் கிடைக்கும். 2 நம்ம டிவைட் பண்ணணும். இதே போல் நம்ம பண்ண ஒரு ஸ்டிச்சுக்கும் நம்ம எத்தனை செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோன்றது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால தான் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ அகெயின் நம்ம இந்த செயின் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சை நம்ம ஒரு சில ப்ராஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டிச் போட்டாச்சு. இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதோட சார்ட் பார்த்துடலாம். டீ போட்டு அதுக்கு கீழே 3 ஸ்லாஷ் போட்டிருக்கிறது தான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷேயோட சிம்பிள். அதனோட ஷார்ட் ஃபார்ம் DTR.